வாட்ஸ்அப்ல இமேஜ் டவுன்லோட் பண்ணி உங்க பணத்தை பறி கொடுக்காம இருக்க இந்த இமேஜ் ஸ்கேம பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. அதை விட முக்கியமா ரொம்ப சிம்பிளாவே வாட்ஸ்அப் ஓடிபி ஸ்கேம் அப்படின்னு ஒரு நூதன முறையில ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தியும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீங்க மகாராஷ்டிராவை சேர்ந்த 28 வயதான பிரதீப் ஜெயின் அப்படிங்கிறவரு போன மாசம் வழக்கம் போல அவருடைய வாட்ஸ்அப் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்ப அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு. அது என்னன்னா, டு யூ நோ திஸ் பர்சன், அதாவது இந்த நபரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு அதோட ஒரு போட்டோவையும் போட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க. முதல்ல அதை பார்த்துட்டு இது என்னடா அன்னோன் நம்பர்ல இருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு கண்டுக்காம விட்டுருக்காரு. ஆனா திரும்ப திரும்ப அந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல திரும்ப திரும்ப கால் பண்ணியும் அந்த நபர் யாருன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. சரி என்னதான்னு பாத்துருவோம்னு சொல்லி அவரும் அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிருக்காரு. ஆனா அவர் டவுன்லோட் பண்ணது சாதாரண இமேஜ் கிடையாது. லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் ஸ்டெகனோகிராஃபி அப்படிங்கிற ஒரு மெத்தடை பயன்படுத்தி போன்ல உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை திருடக்கூடிய அந்த போனை ஹேக் பண்ணக்கூடிய ஒரு மால்வேரை அந்த இமேஜுக்குள்ள புதைச்சு அனுப்பி விட்டுருப்பாங்க. அந்த ஃபைலை நீங்க ஓபன் பண்ற வரைக்கும் அது இன்ஆக்டிவா தான் இருக்கும். ஒன்ஸ் அதை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அது அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பிரதீப் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ண உடனேவே அவருடைய டிவைஸ் ஹேக் பண்ணப்படுது. அவரு கனரா பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அவர் அக்கௌண்ட்ல இருந்த 2 லட்சம் ரூபாய் காசு அவர் போனு ஹேக் செய்யப்பட்ட கொஞ்ச நேரத்திலே காணாம போகுது. இதை எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஹைதராபாத்ல உள்ள ஒரு ஏடிஎம் மிஷின்ல இருந்து இவருடைய அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இதனால பேங்க் சைட்ல இருந்து வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு பிரதீப்போட போனுக்கு தொடர்பு கொண்டிருக்காங்க. ஆல்ரெடி ஹேக்கர்ஸ் தான் பிரதீப்போட போனை ஹேக் பண்ணி வச்சிருக்காங்களே, அதனால ஈஸியா அதை வெரிஃபை பண்ணி அந்த 2 லட்சம் ரூபாய் காசை திருடிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி இமேஜ்ல மட்டும் தான் அந்த மால்வேரை வைக்க முடியும் அப்படிங்கிறது இல்ல. வீடியோ, ஆடியோ, பிஎன்ஜி ஃபைல், பிடிஎஃப் ஃபைல்னு இந்த மாதிரி பலவிதமான மீடியா ஃபைல்ஸ்ல அதை புதைச்சு வச்சு வித்தியாசமா டிசைனா கதையை உருவாக்கி நம்மள கிளிக் பண்ண வைக்க முயற்சி பண்ணுவாங்க. சரி, நம்ம இதுல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி ஏமாற்று வேலைகள்ல இருந்து தப்பிக்க நம்ம ரொம்ப நிதானமா விழிப்புணர்வோட இருக்கணும். அவசரப்பட்டு நம்ம யோசிக்காம ரியாக்ட் பண்றப்பதான் நம்ம ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முன்பின் தெரியாத எந்த நபர்கிட்ட இருந்தும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜோ, போட்டோவோ, வீடியோவோ அல்லது ஏதோ ஒரு ஃபைலையோ காமிச்சு இதை டவுன்லோட் பண்ணு அப்படின்னு சொல்றதோ அல்லது வேற ஏதாவது செய்ய சொன்னாலும் அதை உடனே செய்யாதீங்க. அந்த நம்பர் யாரோடையது, அவர் எதுக்கும் உங்களுக்கு போட்டோவையோ வீடியோவையோ அனுப்பி விடணும். அந்த நபருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத அவர்கிட்டயே போன் பண்ணி கூட என்ன ஏது அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்றது தான் சேஃபா இருக்கும். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் இந்த மாதிரி வேற ஏதாவது ஸ்கேமை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.